மாதம் 8ஆம் தேதி பொது காலத்துடைய 5வது வாரம். இதிலே எஸ்ஐயா 58:7-10 வசனங்களும், 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 1-5 வசனங்களும், மத்தேயு செய்தி 5வது அதிகாரம் 13-16 வசனங்கள். நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாக இருக்கிறீர்கள். உப்பு ஊறப்பெற்று போனால் எதை கொண்டது ஊர்ப்புள்ளதாக விடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிக்கப்படும். இது ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்கால் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீது வைப்பர். அப்போதுதான் வீட்டுள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்வதால் அப்போது அவர்கள் உங்கள் நற்செயலை கண்டு விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். நீங்கள் மண்ணுலகில் உப்பாக இருக்கிறீர்கள். உப்பு ரொம்ப மிக எல்லாருக்கும் கிடைக்கும். ஒளியும் அப்படிதான். இட்ஸ் ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் காட். உப்பு சாதாரண பொருள், உணவுப் பொருள். உப்பு இல்லாத பண்டம் குப்பையில் உப்பு போடும்போது சுய இருக்கிறது. அந்த உப்பு பாதுகாக்கிறது. அந்த உப்பு தண்ணீரை தன்னையே கரைத்து அந்த நிறைய ஆசீர்வாதத்தை கொடுக்குது. ஆனால் அதற்கு சாரமற்று போனால் அது வெளியிலே தூக்கி எறியப்பட்டு மனிதரால் மிதிப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு நீங்கள் உலகிற்கு மண்ணுலகில் உப்பாக இருக்கிறீர்கள் என்றால் நாம் மற்றவர்களுக்கு சுவை கொடுக்க வேண்டியவர்களாக, மற்றவருடைய வாழ்க்கையில் நாம் கரைய வேண்டும். மற்றவருடைய வாழ்வை நாம் பாதுகாக்க வேண்டும். மற்றவருடைய இருந்தால் பண்டங்கள் கெட்டுப்போவன் உப்பில் வச்சுருவாங்க. அந்த பொருள் கெட்டு போகாது. மீன் வாங்குறாங்க, நீங்கள் இதை பொருள் வாங்குறாங்க, அதில் ப்ரிசர்வேட்டிவ். அதே போல் நாம் மற்றவருடைய வாழ்க்கையை பாதுகாக்கிறது, மற்றவருடைய அழிவுக்கு இடர்களுக்கு நாம் காரணமாக இருந்து விடக்கூடாது. நாம் அந்த மாதிரி உப்பாகும். ஒளியானது நாம் ஒளியின் மக்கள் என்று அழைக்கப்படுகிறோம். பேசிய 4:8 சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5:5 அதிகாரத்திலும் 5வது வசனத்திலும் சொல்லும் லைட். ஏனென்றால் நானே உலகிற்கு ஒளி. யோவான் 8:1 என்னை பின் இருளில் நடவான் ஜீவ ஒளியை கொண்டிருப்பான். அப்படின்னா நான் ஜீவ ஒளியாக இருக்கிறோம். ஒளி உலகிற்கு வந்து கொண்டது. அந்த ஒளி நம்முடைய உள்ளத்தில் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒளியின் மக்களாக நாம் வாழ அழைக்கப்படுவோம். நம்முடைய உள்ளம் ஒளி பெற வேண்டும். உண்மையான ஒளி என்பது ஆண்டவர் தான் ஒளி. இருளின் நடவான் ஜீவ ஒளியை கொண்டது. மரண நிழல்படுவோருக்கு ஒளி உதித்தாயிற்று. மரண நிழல்படுவோருக்கு ஒளி உதித்தாயிற்று. ஆகவேதான் விளக்கை கொடுத்து யாரும் இங்கோ அங்கு வைப்பதில்லை. விளக்கு தண்ணீர் மீது இப்பொருள் உள்ளத்தில் ஏற்றி வைக்கப்படும். இன்னைக்கு உள்ளத்திலே அந்த ஒளி இருக்கும்போது நம்பிக்கை இருக்கிறது, நம்பிக்கை பிறக்கிறது, பயம் இல்லாமல் போகிறது, கண் தெரிகிறது, தெளிவாக நமக்கு ஆசீர்வாதத்தை கிடைக்கிறது. இருள் இருக்கிறது, பயம் இருக்கிறது, இருக்கிற இடத்தில் நம் கண் தெரிவதில்லை, வேலை செய்ய முடியாது. நாம் எதுவுமே பயத்தோடு நாம் வாழ வேண்டியவர்கள். நாம் ஆண்டவர் நமக்கு ஒளியாக இருக்கும்போது அவருடைய ஒளியை பெற்றிருக்கிறோம். அதனால தான் எஸ்ஐயா 60:20 சொல்கிறார், உங்களுக்கு சூரியனும் சந்திரனும் தேவை, ஆண்டவருடைய நித்திய ஒளியாக இருப்பார். காட் இஸ் அவர் லைட். அவருடைய வார்த்தை ஒளியானது, அவருடைய ஆவியான ஒளியானது அவருடைய உள்ளத்தை இன்னாலும் ஒளிவித்து கொண்டிருக்கு. ஒளி உலகிற்கு வந்தது, இருள் அதை மேற்கொள்ள முடியவில்லை. ஆண்டவரே ஒளி. அவருடைய வார்த்தை நம்முடைய கால்களுக்கு 118, 105 தீவும், கால்களுக்கு தீவும், கால்களுக்கு ஒளியில் வழிகளுக்கு தீவுமாய் இருக்கிறது. ஆகவே நாம் ஆண்டவருடைய ஒளியிலே தாகம் தெளிந்து அவரையுடைய ஒளியிலே நாம் வழிநடத்தப்பட்டோம் என்றால் நாம் உள்ளத்தில் அந்த ஒளி ஏற்றி வைப்போம். நாம் மற்றவர்களுக்கு காரமுள்ளவர்களாக, சாரமுள்ளவர்களாய், உப்பை போல பயன்படுத்தும். இது வழியாக கடைசி வசனங்களுடைய ஒளி மனிதன் முன் ஒளிர்வதால் நற்செயலை கண்டு நற்செயலின் ஒளி கண்டு வானக தந்தையை மகிமைப்படுத்துவார்களாக. உங்களுடைய நற்செயல்களை கண்டு விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார், கடவுளை புகழ்வார்கள். நம்முடைய உள்ளம் அந்த ஒளியினால் ஆட்கொள்ளப்பட்டு நிறைவுக்குள் படி நடத்தப்பட நம்மை ஒப்பு கொடுப்போமா? நல்ல ஆண்டவரை, போதுமான கிருபைகளை கொடுக்கிறவரை, நேற்றும் என்றும் மாறாதவரை, தெய்வீக ஆற்றலை ஆசிரியை தந்தரை, என்றும் காத்தல் நல்ல பிதாவே. ஆமென்.